காலம் துதித்து அருள் தருவாய். ஆமண்டி. ஓம் கணபதியே காற்றென்ற மூவாசை மருத துளதிலே கற்றொன்று நித்தனி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாயை மருத சூழலில்லை காற்றொன்று மூவாசை மருத சூழலிலே கற்றொன்று இத்தனை சாமி உடல் என்ற கும்பிக்குத்தான் உணவென்று இறை தேடி உடல் என்ற கும்பிக்குத்தான் உணவென்று இறை தேடி ஓயாத இரவும் பகலா இரவும் பகலா ஓயாத இரவும் இரவும் பகலும் அப்பனி உண்டுண்டு உறங்குவதே கண்டது அல்லாமல் உண்டுண்டு உறங்குவதை கண்டது அல்லாமல் ஒரு பாலன் அடைந்தில ஒய்யாத இரவும் பகலும் இரவும் பகலும் கண்டது எல்லாம் உண்டு உறங்குவது கண்டது எல்லாம் சாமி தடமென்ற பிடிகரைகள் பந்த பாசங்களோடு தடமென்ற பிடிகரைகள் பந்த பாசங்களோடு கால்வாடம் பின்னலிட்டு பின்னலிட்டு பின்னாலிட்டு பின்னாலிட்டு அதில் தாயென்றும் என்றும் நீ என்றும் நான் என்றோம் தாயென்றும் என்றும் நீ என்றும் நான் என்றோம் தமையன் இது வண்ணம் பிடிகரைகள் பந்த பாசங்கள் எல்லாம் தாழ்வாடம் பின்னாலிட்டு பின்னாலிட்டு தாழ்வாடம் பின்னாலிட்டு பின்னாலிட்டு தமையன் இடை நின்றும் கடை நின்றோம் எனென்றும் கேளாமல் நின்றும் கடை நின்றோம் எனென்று கேளாமல் இருப்பது அழகாகுமா உமக்கழகா இருப்பது அழகாகுமா ஈசனே சிவகாமி நேசனையாளோ ஈசனே சிவகாமி நேசனையாளோ தில்லை வாழ் நடரா இருப்பது அழகாகுமா அழகாகுமா சிவகாமி ஈசன சிவகாமி ஆண்டி மாயாண்டி வையகத்தில் பேயாண்டியாக பிறந்தாண்டி ஆண்டி மாயாண்டி மக்கள் பிணிகளை தீர்த்தாண்டி ஈசான பார்வையில் இருந்தன்னை காத்ததோர் மாசான முத்தொரு பாலகள் உண்டு உண்டு ஆமையோ கொண்ட பிணிகளை கோடாரி கொண்டு குறுந்தடியிட்டு ஆமையா கயவர்தம் நெஞ்சை புலந்து நிலக்குடல் வாங்கி நிரப்பினில் இட்டு அஞ்சக்கரம் கொண்டு அடைக்கலமாய் 1000 பந்தங்களை அடுக்கு தடி போட்டு காவலது புரிந்து வருவான்
ஆமா என் ஆண்டவன் இந்த தெந்தர பெருமான் அன்னகரத்திலே ஆமண்ணே சைவ சித்த மருத்துவர் சமுதாய மக்களிடத்திலே ஆளடிமை கொண்ட ஆமையா ஆண்டவன் கொடிமரத்து சுடலை சத்ராதி முண்டன் சாமத்துறை பாண்டியன் ஆமண்ண தாயான பேச்சு பிரம்மராட்சுதையால் வருவாள் நமக்கு ஒரு நாளும் அடையில்லை. தன்னனும் தந்தனை தந்தனனை தனனா தானே தன்னானோ தன்னன் தானே தன்னன் தனனே தனனா தானே தன்னானோ தந்தனை தந்தனே தானோ தானே தன்னானோ நானோ தானே தன்னன் தனனே தானோ தானே தன்னானோ மாயன் சுடலையுட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாடு மலை மகளே அருள் தருவாய் அருள் தருவாய் சுடலையுட கதைகள் பாட கதைகள் பாட ஆண்டவனாய மாயாண்டி சுடலையா அம்மா ஆமையா எங்கே எங்கே பிறந்து எங்கே வருகிறா ஆமா எண்ணங்கைலை நல்ல கைலையில நல்ல கைலையில அம்மா ஆதிவெள்ளி கைலாச ஆதிவெள்ளி கைலை அங்காரனுடைய பதிதனி சுவாமியாரெல்லாம் கொழுவிருந்தா பொண்ணு வெள்ளி கைலாமதம்மா கைலாச தளமதி ஆண்டவள் சிவபெரும் அம்மை சக்தி பார்வதி ஆதிவெள்ளி கைலாசத்தில் சுவாமி ஆனந்தமா கொழுவிருக்க வளர் வைகுண்ட பதிதனிய எப்ப பச்சை மாலு லட்சுமி பவுசுடனி கொழுவிருக்க நாள் முகரா நல் முகரா முகரா நல் முகரா நல்ல நாரத மகரிஷி ஜோரிய அன்பு கொளி சந்திரராம் ஆகாயவாணியோடு அம்மையான கங்காதேவி பூமி பாரம் சுமப்பதற்கு பூபாரம் சுமப்பதற்கு உமாதேவி புகழாக கொழு அமர்ந்தா பூமி பாரம் ஜாப்பதற்கு புகழாக கொழுவதற்கு ஈரேழு 14 லோகங்கள் அண்டச்சராச்சர புவனங்களை ஆண்டவன் சிவன் படைத்து ஆகாயம் பூமி என்று ஆண்டவன் படைத்தார் அல்லவா. மரம் செடி கொடி பற்றி பறவைனங்கள் நிலத்திலே வாழ்வன நிலத்திலே ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வன பரப்பன நீர்வாழ் பிராணிகள் ஆறறிவு கொண்ட நம்பன் என்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்து சாமி படைத்தார் ஜீவ உலகமல்ல ஈஸ்வரனார் பகவான் ஈசவெள்ளி கைலை கொள்ளே ஈஸ்வரியா இடமதி சங்கரனார் சிவபெரும் ஆதி வெள்ளி கைலை அரணாருடன் சொல்லுவார் அரணார் ஏது சொல்லுவார் அதிகால வேளையில் ஆண்டவன் பகவான்
ஆண்டவனாகிய ஆதிகரை கண்டன் பகவானுக்கு ஆமையா ஆதிபராசக்தியாகிய அன்னை உமாமகேஸ்வரி பார்வதா தேவி என்ன ஆண்டவன் சிவனாருடைய இடத்துல அம்மா 3ஆம் ஜாமா இழந்தரித்து மக்கனியா பார்வதியா அழகும்படி தான் எடுத்து அவளாக்கு தினை எடுத்து அரணாரோட கை கொடுத்து உலகு தினைகள் உடையவனாரை கொடுப்பா வண்ணனாறு வெட்டியில அடிவளைக்கு பார்வதி மாறி தினை எடுத்து ஈசனிடம் கொடுப்பான் தனையத்தான் வாங்கி கொண்டு தினையத்தான் வாங்கி கொண்டு ஈசன் அவர் வழியால் ஆதி ஈஸ்வரனார் ஒரு வாராய் சாமி ஆதிக இளவிட்டு அரணுடைய பதி கடந்து ஏகவெளி கையில விட்டு ஈசன் திருப்பதி கடந்து சங்கரனார் வாரார் ஈரேழு உலகம் எல்லாம் இதை அடக்க வேண்டும் ஈசனான சிவபெருமா ஈசனான சிவபெருமா இணைய எவ்விதமா படி அளந்தா ஈசனானே அதோ எவ்விதமா படி அளந்தா நாளி தினைய கொண்டு நாடுங்கும் வழி அளந்தா உலகு தினைய கொண்டு உலகமெங்கும் வழி அளந்தா அழகு தினைய கொண்டு அரணாகி ஆண்டவனும் அகிலமெல்லாம் படி அளந்தா அகிலமெல்லாம் படி அளந்தா ஆளாக்கு தினைய கொண்டு அகில உலகம் எல்லாம் படி இழந்தார் ஆண்டவனாகிய சிவபெருமா இறை இழந்த கலைப்பால ஈசன் பொண்ணு கைலாசம் வருகின்றார் இறை இழந்த ஈசனுக்கு ஆண்டவன் பகவான் கைலாச வாசலிலே நிக்க சொல்லி ஆம ஓட்ட பலக போட்ட ஆயந்தங்க பார்வதியா அதுல ஆண்டவனை நிக்க சொல்லி பன்னீர் செம்பிலே ஜனங்கோரி ஈசனுடைய பாதார விந்தத்தை கழுவி ஆமா பாதம் தொட்டு கழுவினா பாதார விந்தத்தை நமஸ்கரித்தா கைலைக்குள்ள வரவழைத்து படி இழந்த பகவானுக்கு பால் பழம் குடிக்கின்றா இறையிழந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து தாம்பூலங்கள் தான் தரித்து மன்னவரும் தேவியுமாய் மாணிக்க பொண்ணு வெள்ளி கையிலே அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கின்ற வேளை ஆண்டவனாகப்பட்ட பகவான் படியிழந்த களைப்பால் தேவியுமாக ஆதி கையிலே அமர்ந்திருக்கின்ற போது சோழிபுரத்தை சொக்கட்டங்கள் ஆடுகிறார்கள் பாண்டிபுரத்தி வெள்ளாங்குடி ஆடுகிறார்கள் கொண்டவனும் தேவியுமாகவே அந்த புவன பொண்ணு வெள்ளி கைலாச வாசலிலே ஆண்டவள் சோவி மயக்கத்துல ஈசனும் ஈஸ்வரியுமாகவே பள்ளியறையிலே ஜயனம் செய்ய அன்று தங்கி மறுபதையும் அடுத்த நாள் ஆண்டவனும் படியிலக்க பயணமானார். இப்படி நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகவே ஆண்டவன் படி இழந்து வருகின்ற போது ஒரு நாள் தினம் உற்றதொரு நாளையில ஆதிகையில விட்டு ஆண்டவன் படி இழக்க போன பின்னால ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கையில ஆயந்தங்க பார்வதியா கைலாசவாசலில கண்ணதங்க பார்வதியா இல்லாத சமயத்தில பார்வதி உமையவளோ அவளோ எண்ணாத எண்ணமெல்லாம் அவ மனதில் எண்ணுதாளே ஈஸ்வரிய பார்வதியா நான் கொடுப்பதுதான் ஆடித்தின இந்த நாடி ஜனைய கொண்டு நாதனான சிவபெருமா நானீல உலகெல்லாம் பகவாய வீதமா படி அழக்கார் யாழாக்கு தினைய கொண்டு நமது ஆண்டவன சிவபெருமா அகிலம்படி அளப்பதென்ன
இந்த பார்வதி நாரியனும் என்று ஆதிசக்தி பார்வதியா ஆயந்தங்கமையவளும் ஆண்டவன் இல்லாத அந்த ஆதிவல்லி கைலைக்குள்ள கைலாச தளமதியில கண்ணந்தங்க பார்வதியா காரிலையா உலகமாதா ஈசன் இல்லா சமயம் பார்த்து ஈஸ்வரியா பார்வதியா கையில விட்டு வருவாளா விஸ்வலோகம் தன்னதியில ஐயா விஸ்வலோகம் தன்னதி விஸ்வகர்மாவோட இடம் அது அப்படி விஸ்வலோகம் வந்த போது விஸ்வகர்மா அது சொல்வா ஐயதாயார கண்டல்லவோ எப்பதாடமவே விஸ்வபிரம்மா தலமவே விஸ்வபிரம்மா என்ன சொல்லுகிறான் ஆதிபரா சக்தியை இது கரம் எடுத்து வணங்கி நின்றான் பராசக்தியை பார்வதி உமையவளே வாருங்கள் வாருங்கள் வருக வருக என்று வரவேற்ற விஸ்வபிரம்மா என்னை நாடி வந்த காரணம் என்ன என்று விஸ்வபிரம்மா கேட்க என் மகன விஸ்வபிரம்மா அது வார்த்தை காதில் கேளு மகனே விஸ்வபிரம்மா உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு மகனே ஒரு காஞ்சுரத்தாள் கட்ட வெட்டி கட்டு சீமுள் ஜாதிலிங்க வருணம் தீட்டு ஏழடைக்கு சிமிழடைந்து என்னிடத்தில் திருக்காணி பூட்டுமிட்டு என்னிடத்தில் தருவாயப்பா அப்பா தருவாயப்போ என்று நிலையா கேட்ட போது ஐயா கேட்ட போது நிலத்தில் சிமிழைத்தான் தருவாயப்பா தருவாயப்பா என்று நிலையாள் கேட்ட போது அழகாகவே காஞ்சோரம் கட்ட வெட்டி கட்டு சிமிழானது உண்டு செய்து ஏழடைக்கு சிமிழ் கிடையணும் சாதிலிங்க வர்ணம் தீட்டி செப்பு சிமிழானது வேணும் செப்பு சிமிழானது வேண்டும் என்று சிவன் தேவி பார்வதாதேவி சிவன் தேவி பார்வதி செய்யிலையாள் உமையவள் காரிலையாள் பார்வதி கண்ணன் தங்கை பார்வதாதேவி பார்வதாதேவி ஆண்டவன் சிவனிடத்திலே சொன்னபோது அம்மை பார்வதாதேவி விஸ்வகர்மா இடத்திலே சொல்றான் விஸ்வகர்மா இடத்திலே சொல்ல அந்த வார்த்தையை காதிலே கேட்டு அப்படியே நல்லதென்று தாயார் வார்த்தை தட்டாமல் தலைமகன் விஸ்வபிரம்மா காஞ்சூரத்தால் கட்ட வெட்டினான் கட்ட சிமிழானதை உண்டு செய்தான் கட்டு சிமிழ் உண்டு செய்து செப்பு சிமிழானத சாதிலிங்க வர்ணம் வைத்தான் திருக்காணி போட்டிட்டு சிமிழ் கடைந்து சிவன் தேவி இரத்திலே கொடுக்க அந்த செப்பு சிமிழை வாங்கி கொண்டாள் ஆயந்தங்கை உமையவள் ஆயந்தங்கை பார்வதி உமையவள் சிமிழை வாங்கி கொண்டு அந்த சிமிழிலை எந்த சிவனை பிடித்தடைப்பான் என்று ஆயந்தங்கை உமையவள் பார்வதாதேவி கைலாச வாசலில் அங்கே வடக்கு கோட்ட வாசலில் வம்பனையால் வந்து நின்றார் பார்வதி பார்வதிய வரபோது கைலாச வாசலில் என்ன காரணங்கள் நடக்குதை
வடக்கு கோட்ட வாசலில சித்தரம்பு கூட்டம் அது சாரை நல்ல சாரையாக அது ஊர்ந்து மெல்ல சென்றிருக்கு. சிட்டெரும்பு கூட்டமானது ஆமா சிட்டெரும்பு கூட்டமானது சார சாரையாக ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அது யார் பார்த்தா? பார்வதியால் கண்ணால் கண்டா. ஐயா மேலக்காரனை எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு உங்களை பண்புரி முன்பு அழைக்கிறார்கள். மேலக்கார அண்ணாவை எங்கிருந்தாலும் உடனடியாக கோவிலுக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியார்கள் அழைக்கிறார்கள். பிடித்தடைத்தால் ஆண்டவன் ஆணும் பெண்ணுமாகவே சிற்றெரும்பை பிடித்தடைத்தா. சரி. ஆயந்தங்கை பார்வதி உமையவள். அமையா. பிடித்தடைத்தாள் பார்வதியா. ஆமா. பிடித்தடைத்த பார்வதியால் இந்த சிமிழானதை அங்குமெங்கும் வைத்தோமானா. ஆமா அமையா. ஆண்டவன் பகவான் கண்ணால் காண்பாரே என்று ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதி உமையவள் அம்மா அந்த சிமிழானதை என்ன செய்கின்றாள்? ஆதிபராசக்தி பார்வதா தேவி பிடித்த சிமிழானதை ஆணும் பெண்ணுமாக பிடித்தடைத்தாள் அல்லவா சித்தரும்பை. சரி. அந்த சிமிழை வாங்கி கொண்டு அந்த சிமிழானத சேலமுந்தியிலே முடிந்து எக்கிழுக்குள் சொருவிக்கொண்டா. எக்கிழுக்குள் சொருவிக்கொண்டு ஆதி கைலாசனுடைய வாசல் ஏக கைலாச ஈசனுடைய பதியில வடக்கு கோட்ட வாசலிலே வம்பனையால் வந்திருந்து ஆமா ஆதிபராசக்தி பார்வதியா. ஆமையா. நீட்டினக்கால் மடக்காமல் கவிழ்ந்ததலை ஏறிடாமல் அவிழ்ந்த கூந்தல் முடியாமல் அம்மா மௌனமா இருக்காள மங்கை சக்தி பார்வதி மௌனமா இருக்கா. அம்மா ஆமா மௌனமா இருக்கா. ஆமா. 14 லோகம் எல்லாம் படிகளந்த பகவான். ஆமையா. 16 உலகம் எல்லாம் படிகளை கெட்டின்ற பகவான். ஆமா. ஆதி கைலாசம் எப்பன் சிவன் வருவான் என்று ஏந்திலையாள் பார்வதா தேவி எப்போ சிவன் வருவார் என்று பாடி இழக்க சென்ற பகவான் கைலாசம் எப்ப வருவார் என்று எப்ப ஜீவன் வருவார் என்று ஜீவன் வருவார் என்று ஏந்திலையா எதிர்பார்த்தா ஈசவெள்ளி கைலாசத்தில் வடக்கு கோட்ட வாசலில வந்து நின்ற பார்வதியா எதிர்பார்த்து இருக்கும் போது ஐயா 7 உலகம் எல்லாம் இறையிழந்த பகவானோ ஆதி கைலாசம் வருவாராம். கைலாசம் வருவாராம். இறையிழந்த பகவானோ பகவான் அப்படி கைலாசம் வாரபோது ஆண்டவன் பகவானுக்கு அம்மை சக்தி பார்வதியா பாதபணி விடையும் செய்யலைய பகவானவா என்று தான் கேட்கலைய வந்தனங்கள் செய்யலைய அவையனென்று தான் கேட்கலைய பார்வதியானென்றும் கேட்கலைய அம்மம்மா எடுத்த மொழி உரைகளைய தாங்கலை தாங்கலை எடுத்த மொழி உரைகளை பார்த்தார் பகவாயே அம்மா பார்வதி என்றைக்குமே இப்படி மௌனமா உம்முன்னு இருக்க மாட்டியேம்மா. என்ன காரணம் அப்படி மௌனம்? ஆமா ஒண்ணும் சொல்லாம உம்முன்னு இருக்கிய. ஆமா உம்முன்னு இருக்க என்னம்மா? ஆமா என்ன காரணம்? உம்முன்னு இருக்காத. சரி. ஆமா
எப்போ பகவான் படிகளந்து வந்தாலும் பகவானுக்கு பாதப்பணிவிடை செய்விய. ஆமா சுவாமி உண்ணுங்கோ உண்ணுங்கோ என்று உண்ணச் சொல்லி உபசரிப்பாயே. சொல்லுவேன் ஏன் அம்மா மௌனமாக இருக்கின்றா? ஆமா என்று ஆண்டவன் கேட்டபோது ஆண்டவனார் இடத்திலே ஆதி பராசக்தியாகி அன்னை உமையவள் பார்வதா தேவி சுவாமி ஆண்டவா, தாங்கள் இல்லாத சமயம் பார்த்து என்னிடத்திலே 2 சிவராஜியாரும் பட்டினியாக இருக்கின்றது. அது 8 நாளா ஏகப்பட்டினியா இருக்கு. 7 உலகமெல்லாம் படியிழக்க சென்றீரே பகவானே. சரி, படியிழந்து வந்தீர்களா? ஆமா. யாருக்கெல்லாம் படியிழந்தீர்கள், யாருக்கெல்லாம் படியிழக்கவில்லை என்று பார்வதி கேட்க, ஏ பார்வதி, என்ன அம்மா, என்னுடைய படியிழப்பில் இதுவரைக்கும் ஒரு குறை இருந்தது இல்ல, ஒரு பழுது வராதம்மா. இனிமேல் ஒரு குறை இருக்க போவது கிடையாது. கிடையாது. ஏனம்மா திடீரென்ற சந்தேக புத்தி உனக்கு வந்தது? அம்மா, சந்தேகம் உனக்கு வேண்டாம் பார்வதி, வேண்டாம் பார்வதி. சந்தேக புத்தியானது வந்ததானா சந்தோஷம். ஆமா ஆமா, தலைவாசல் விட்டு வெளியே போகும் என்று சொல்ல, யாருக்கெல்லாம் படி இழந்தீர், யாருக்கெல்லாம் படி இழக்கவில்லை என்ற மாயமானதை மர்மமானதை அடியால் அறிய வேண்டும் என்று ஆண்டவனிடத்திலே வேண்டி விரும்ப, சரி ஏ அம்மா பார்வதி, என்ன எறும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சிவாதி சிவசந்துக்கள் கல்லில் வாழும் தேரை முதல் ஆமையா கற்ப சிசு உயிர் வரைக்கும் ஆமா கரை கண்டன் ஆண்டவன் நான் படி இழந்தேன் அம்மா என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் சொல்ல, அந்த வார்த்தையை காதில் கேட்ட பார்வதி, ஆண்டவா, நானோ என்னிடத்திலே ஒரு 2 ஜீவராசிகள் சித்தரும்பானது அரும்பட்டினியா இருக்குன்னு சொல்லுதேன். எறும்பு யானை முதல் 84 லட்சம் ஜீவாதி ஜீவசிந்துகளுக்கு படியிழந்தேன் என்று பொய்யான வார்த்தை அல்லவா சொல்லுகின்றீர்கள்? சரி என்று பார்வதியா சொன்ன போது ஜீவன் கஞ்சி வந்து அவ்வதளி கண்கள் 2 செவ்வதளி பொறி போல இவனான ஈஸ்வரனா ஏண்டி அம்மா பார்வதிய, ஏ பார்வதி, பார்வதி என்ன அட்டினியா இருப்பதான் பகவான் நாம் பார்க்கணும். பகவான் சொன்ன போது, பகவான் ஜீவன் சொன்ன போது, பார்வதியால் இடமதியில ஈஸ்வரனும் சொன்ன போது, ஈஸ்வரனும் ஈஸ்வரியா சொல்வா. இடமதியில ஈஸ்வரனும் சொன்னபோது, ஈஸ்வரனும் சொன்னபோது ஆதிசக்தி பார்வதியா இளமுத்தியில முடிந்திருந்த செம்பு தான் எடுத்தா திருக்காணி புட்டு வைத்து திறந்து பார்த்த போது சிற்றெரும்பு வாயில்தான் தினையரிசி கவி கொண்டு சுத்தி சுத்தி வருகுதையா, சுத்தி சுத்தி அது சூழவட்டம் போடுதையா. அதோ ஆனரும்பு பெண்ணரும்பு அங்கம் இங்கும் வந்துடுமா, ஆதிசக்தி அளந்ததொரு தினையரிசி கவி கொண்டு தினையரிசி கவி கொண்டு சிவளை சுத்தி வந்துடுமா, சிவளை சுத்தி வந்துடுமா, ஆதி சிவமுகத்தை பார்த்திடுமா, சுத்தி வந்துடுமா, சிவளை சுத்தி வந்துடுமா, ஆதி சிவமுகத்தை பார்த்திடுமா. பகவானோ பகவானோ ஆண்டவனர் பகவானோ பகவானோ ஆதிசக்தி இடமாதிலே ஆண்டவனர் சொல்லுவாராம் அம்மா அம்மா பார்வதிய அறைக்குள்ளத்தான் இருந்தா அரணறிய மாயமில்ல, செப்பு சிவளுக்குள்ள இருந்தாலும் சிவனறிய மாயமில்லை, மூளைக்குள்ள இருந்திட்டாலும் மூளைக்குள்ள இருந்திட்டாலும் கண்ணன் பகவான் அறிய மாயமில்லை.
முக்கண்ணை அறியாத மாயமே ஆண்டவன் பகவான் சொல்ல ஆமா வெக்கி தலை குனிந்தால் விமலந்தங்க பார்வதியா பார்வதி வேர்த்து விறுவிறுக்க பகவான் பாதார விந்தங்களிலே நமஸ்கரித்தா. ஆண்டவா இறைவா அடியாமல் செய்த குற்றம் ஆண்டவா தாங்கள் விலை பொறுக்க வேண்டும். அடியால் தெரியாமல் செய்த குற்றம் ஆமா ஆதி சங்கரா பகவானை நீங்கள் விலை பொறுக்க வேண்டும். ஆமா 6 விலை 100 குற்றம் அடியால் செய்திட்டால் அத்தனையும் விலை பொறுத்து ஆதரிக்க வேண்டும் சுவாமி ஆமோ என்ற ஆண்டவனுடைய இடத்திலே பாதார விந்தங்களே பணிந்தாள். என்ன கற்று எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி தானே ஆமா அதற்கு இலக்கணம் கற்பித்து விட்டாயே அம்மா பார்வதி அம்மா பார்வதி என்ன நீ எனக்கு சென்ற துரோகத்தை நான் மறந்துட்டாலும் அம்மா ஆனா மன்னனுக்கு துரோகம் செய்தியே அம்மா மங்கை சக்தி உமையவள மன்னனை பரிச்சை செய்த மாபாவம் எப்ப தீர்ப்ப கொண்டவன பரிச்சை செய்த கொடிய பாவம் எப்ப தீர்ப்பது என்று கேட்க ஈஸ்வரனே பகவான ஈஸ்வரனே பகவான தாங்கள் கைலாசம் இல்லாத சமயம் ஈரேல் உலகம் எல்லாம் படியிலக்க சென்ற வேளை பார்வதா தேவி நான் தன்னன் தனிமையாக இருக்கின்றன. ஆக ஆண்டவா இறைவா பகவானே பரம்பொருள தாங்கள் இல்லாத கைலாசத்தில் தன்னன் தனிமையாக இருக்க கொண்டவன பரிச்சை செய்த கொடிய பாவம் தீர்ப்பதற்கு ஈஸ்வரா இறையவனே கொண்டவனை பரிச்சை செய்த கொடிய பாவம் தீர்ப்பதற்கு குழந்தை ஒன்று வேண்டும் சாமி மன்ன பரிச்சை செய்த மாபாவம் தீர்ப்பதற்கு அதல ஒன்று எனக்கு வேண்டும் அவை கணவன பரிச்சை செய்த கடிய பாவம் தீர்ப்பதற்கு அது கைலாச வாசலில கை குழந்தவனுக்கு வேண்டும் ஈசன் திரு கைலைக்குள்ள எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு வேண்டும். ஈஸ்வரியா கேட்டபோது அது ஈஸ்வரனும் யாரு ஏண்டி அம்மா பார்வதிய மன்னன் இல்ல மணி குழந்தை ஈசனிடம் கேளாதம்மா அந்த நல்ல பிள்ளையத்தான் கையில தந்துட்டேன்னா அவன் பேச்ச கேட்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் அருமை நல்லம வந்தானே என் பேச்ச கேட்க மாட்டான் கையிலைக்குள்ள இருக்க மாட்டான் ஐயானம் போவானம்மா மாண்டபனம் திம்பானம்மா சுடுகாடு போவானம்மா சுவாதிகிளி பார்வதிய பிணம் புடுங்கி திம்பானம்மா ஆக பிள்ளையாக இருக்க மாட்டான் பார்வதி பிள்ளையாக இருக்க மாட்டான் அவன் பிள்ளைகளுக்கு ராசவா இருக்க மாட்டான் பிள்ளையாக இருக்க மாட்டான் அவன் பிள்ளைகளுக்கு ராசாவே என்று ஆண்டவனும் சொன்ன போது ஐயா ஆதிசக்தி பார்வதியா எங்க ஈஸ்வரனே பகவானே எனக்கு எந்த விதமானாலும் சாமி எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு வேண்டும் கைலாச வாசலில ஆண்டவா பகவானை எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு வேண்டும். ஆமையா அப்பேற்பட்ட குழந்தை ஆண்டவன் பகவான் தர வேண்டுமே ஆனா அம்மாவும் எவளே
நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன ஆதி கைலாசவாசல். ஆமா ஆதி கைலாச அரணுடைய பதியில ஆமா ஆதி வெள்ளி கைலையில ஆதி சக்தி பார்வதி ஆயிரங்க மண்டபத்தில் விளக்கு பொரியதுதான். ஆயிரங்க மண்டபத்தில் 1000 மணி விளக்கு அணியம் அம்மா. 32ஆம் தூணது 32ஆம் தூணதில மணி விளக்கு உடர் விட்டு எரியுது அம்மா. மணி விளக்கு நடிவாரத்து மங்கை பார்வதிய அடியந்தி நிப்பையானா அதர ஒன்று கிடைக்கும் அம்மா. திருவளைக்கு நடிவாரத்து அம்மா பார்வதி என்ன ஈஸ்வரியா உமையவளே பார்வதா தேவி சக்தியே உமையவள அமையா. அப்பேற்பட்ட குழந்தை ஆதி கையில உனக்கு வேணும்னா ஆமா அமையா மணிவிளக்கு முன்னால மணியாந்தி நிக்கணுமே. மணியாந்தி நின்றல்லவோ மன்னன் திரு ராமன் சொல்லி மன்னனை வருந்தியனும் மன்னனை வரந்தனுமே. மன்னனை வருந்தினா முண்டு போல முண்டு சூடர் முந்தியில விழுந்திடுமா. கூட்டி பிடித்தையானா குழந்தை வந்து கிடைத்திடுமே. சேர்த்து நீ பிடித்தையானா சேர்த்துமல்ல அது சிசுவாக கிடைக்குமா. சிசுவாக கிடைக்கும். ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா பிள்ளை மேல ஆசை கொண்டா பேரழகி உமையவாளும் பருவாளங்கையில விட்டு ஆண்டவனார் சொன்னது ஒரு வார்த்தையை தான் கேட்டவாளாம். ஆதிசக்தி பார்வதியா ஆயந்தங்க உமையவாளும் ஆதி கையில விட்டு ஆண்டவன் சொல்ல ஆமா அந்த வார்த்தையை காதிலே கேட்டு ஆமையா குழந்தை மேலாக கொண்டு கோலகிளி உமையவள் பார்வதி ஆமையோ ஆமையா மதலைக்காக மாயந்தங்கை உமையவள் மதலைக்காக வியாண்டி அள்ளுவா மகை சக்தி தவமே இருக்காள் ஈஸ்வரியா பார்வதியாள் ஆதி வெள்ளி கையில ஆதி வெள்ளி கையில அரணுடைய பதியதில ஏக வெள்ளி கையில ஈசனோட பதியதில பார பொண்ணு வெள்ளி கையிலை பகவான் திருபதிதனிலை அந்த தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரிந்திடுமா. ஏ ஆயிரங்க மண்டபத்தில் ஆதிசக்தி பார்வதியா 32ஆம் தூணருக முக்கண்ணியா உமையவாளா ஓடோடி வருவாளா. உத்தமிய பார்வதியா 32ஆம் தூணருக மேல்முந்தி துயிலெடுத்தா ஏந்திலைய பார்வதியா மன்னவனத்தான் நினைத்து மணிவிளக்கு பொறியருக மண்டியிட்டு தவம் இருந்தா. மன்னன் திருமுகம் பார்த்து அந்த மணிவிளக்கு பொறிதனில சிவநாமம் உச்சரித்தா. சேயிலைய பார்வதி அரணாராமம் உச்சரித்தா. அரணார் திரு ராமன் சொல்லி அரணார் திரு ராமன் சொல்லி ஐயா ஆதிசக்தி தவம் இருக்கா. அரணார் திரு ராமன் சொல்லி ஏ ஆதிசக்தி தவம் இரு. அவளோ அரணி நல்ல அரணி என்று அரகரா சிவனே என்று சிவனே நல்ல சிவனே என்று ஐயமானி விளக்கு அடிவாரத்தில் மங்கை தவம் செய்யுகின்றார். ஐய திருவிளக்கு அடிவாரத்தில் இருந்து தவம் செய்து வாரா.
ஆற்று மணல் எடுத்தால் ஆதி சிவன் போல் லிங்கம் செய்தால் சேற்று மணல் எடுத்து சிவன் போல் வடிவங்களை செய்து ஆயிரம் லிங்க வைத்தால் அடுக்கடுக்கா அணிவகுத்து நின்று ஆதிபராசக்தி அன்னை உமையவள் பார்வதா தேவி ஆதிக இடையிலை ஆண்டவன் நாமம் உறக்க சொல்லி உமையவள் உத்தமியாதவம் இருக்கு மணிவிளக்கு அடிவாரத்தில் மங்கை தவம் இருந்து வருகின்ற போது ஆண்டவன் சிவனார் கண்டார். ஈசனாகிய பகவான் கண்டு அன்றைய தினம் நாமல் ஆண்டவன் படியிழந்து வருகின்ற போது ஈசனாகிய இறைவன் இறந்து வருகின்ற போது நம்மளை படைத்த பகவான் என்று பார்த்தாளா. கொண்ட கணவன் என்று நினையாமல் கொண்ட கணவனையே பரீட்சை செய்த பார்வதி இவள்தானே. அப்படியானால் இந்த பார்வதி என்று அவளுக்கு தெரியாமல் நாமல் பரீட்சை செய்ய வேண்டுமே என்று ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் தேவிக்கு தெரியாமல் ஆண்டவன் சிவபெருமான் எப்படி வருகின்றார். ஆண்டவன் பகவான் ஆதிவெள்ளிகையில ஆயிரங்க மண்டபத்தில் அருவமும் சுருவமாக அருவுர சுருவமாக சிவனாரும் சுருவமாறி உண்டாத மணி விளக்க பார்வதிக்கு தெரியாம பகவானும் துண்டுதார அசையாத மணி விளக்க அசையாத மணி விளக்க ஆண்டவனார் அசைப்பார். ஆண்டவனார் அசைப்பார். தூண்டாத மணி விளக்க தூண்டிவிட்டார் சிவபெருமான். முத்து போல முண்டு சோடும் மொழிமொழின்னு விழுந்திடுமா மொழிமொழின்னு விழுந்த போது முந்திக நந்திடுமா நேர முந்தி தான் கணத்து தந்து கூட்டி முடிந்தாள கோலகிளி பார்வதியா சேர்த்து பிடித்தாள சிவந்தேவி பார்வதியா சேர்த்து மெல்ல பிடித்தல்லவோ அன்று தங்கி மறுவுதையோ அன்று தங்கி ஆதிசக்தி பார்த்தான் அன்று தங்கி மறுவுதையோ ஆதிசக்தி பார்த்த போது ஆதி பகவான் தந்த பிள்ளைக்குத்தான் காலம் இல்ல கையும் இல்ல மூக்கு செவியும் இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல மூணு முண்டம் போல உருளுதையா அம்மி நல்ல குழவி போல் அம்மி நல்ல அங்க இங்க உருளையோ கண்டன் முன்னால காரிலையா பார்வதியா அவ கையத்தான் எரிப்பாளா வடிவடை பார்வதியா ஈஸ்வரனை இறையான பிள்ளை வரம் கேட்டதற்கு முண்டத்தை தான் தரலாமா வரம் கேட்டதற்கு வரம் கேட்டதற்கு மாய முண்டத்தையும் தரலாமோ மாய முண்டத்தை தான் தரலாம். சங்கரனே ஆண்டவனே இந்த புள்ள எனக்கு வேண்டாம் குழந்தையாக வேண்டும் ஐயோ உருப்படைத்து தாருங்கள் உத்தமியா சொன்ன போது ஈஸ்வரன பகவானும் ஈசவெள்ளி கையில படைக்குகின்ற தொழிலை கொண்ட நான்முகனம் பிரம்மனைத்தான் நான்முகனம் நாதன் ஜீவன் வரவழைத்தான் நான்முகனம் பிரம்மனைத்தான் நாதன் ஜீவன் வரவழைத்தான். என் மகனே பிரம்மதேவ ஈஸ்வரனவாதையாளே பிரம்மதேவ இந்த நல்ல முண்டதைதான் குழந்தையாக உருவடைப்பா பிரம்ம நல்ல தேவனவர் ஐயா கால் வகுந்தார் கை வகுந்தார் வாய்த்த கண்மோக்கு செவி படைத்து ஐயா வாய் வகுந்தா வயர் வகுந்தா வாய் வகுந்தா வயர் வகுந்தா வாய்த்த பிரம்ம நல்ல தேவன்தான் வாய்த்த பிரம்ம நல்ல தேவன
சிரசுகளை வைத்தான் பிரம்மதேவன் கடை கண்ணால் சிவன் பார்க்க காலும் கையும் முளைத்திட்டது. உயிர் பெற்ற மாத்திரத்தில் ஆமையா வெம்மி வெம்மி அழுகின்றது, வீர சத்தம் போடுகின்றது. குவா குவா என்று குரலோஜை எழுப்புகின்றது. ஆமையா குவா குவான்னு அழுது குரலோச போடுது. ஆமா உயிர் கொடுத்தார் உடையவன் சிவபெருமான். உயிர் பெற்ற மாத்திரத்தில் விம்மி விம்மி எழுகின்றது, வீர சத்தம் போடுகின்றது. குவா குவா என்று எழுகின்றது, குரலோசை எழுப்புகின்றது. ஆண்டவன் முன்னால அழகிலே 1000 சந்திர சூரிய பிரகாசம் போல் இருக்கின்றான். உனக்கு பேர்ராமத்தை கொடுங்கள் என்று தங்கள் திருவாக்கியனால பேர்ராமம் கொடுங்கள் என்று ஆதிபரா சக்தி பிரியமுடன் சொல்ல சொல்ல ஆண்டவன் சிவபெருமான் ஆமா மணிவிளக்கில் பிறந்த பாலகன் அல்லவா, சுடர் ஒளியில் பிறந்த பாலகன் அல்லவா. ஒரு குழந்தை பெண்ணாக 2 குழந்தையும் ஆணாகவே ஆண்டவன் பிறவி செய்தார். ஆண்டவன் என்ன பேராமத்தை கொடுப்பாரே, ஆனா என்ன என்ன மணிவிளக்கு வந்து பிறந்ததால மாயாண்டி ஒரு பெயரும் சுடர் ஒளியில் பிறந்ததாலை சுடலை திருப்பெயராம் மாயமுண்டமாக பிறந்ததாலை ஐயா பிறந்ததாலை ஐயமுண்ட சுவாமி ஒரு பெயர் பிறந்ததால முண்ட சுவாமி ஒரு பெயர் சாமி பெண்ணாக பிறந்ததாலே பேச்சு பெறமகுள ராஜோதையாள் பெயர கொடுத்தாரே பெயர கொடுத்துட்டார முக்கண்ணனா சிவபெருமா கொடுத்துட்டாரே முக்கண்ண முப்பெயர் நாமங்களை கொடுத்தார். முக்கண்ணனாஜ வைகையிலே அரணுடைய வாழலிலே 3 குழந்தைகளையும் பார்த்தா பார்வதியாள். பிள்ளை முகத்தை பார்த்தால் பேருவகை கொண்டா. மதலையினுடைய முகங்களை கண்டு மங்கை சக்தி உமையவள் மனமகிழ்ச்சி கொண்டா. பச்சை நல்ல நரம்பு ஆடி நரம்பு பார்வதி உமையாளுக்கு பாலமிருதம் சுரந்திடுவான் சக்தியுமா பார்வதியா ஐயா கொங்கப்பால் கொடுத்தாளே ஐயா கொடுத்துட்டாளே பாமதியா பார்வதியா கர்மாவை வரவழைத்து தங்கமானிக்கத்தான் தொட்டில் செய்து மக்களை தங்கடத்து வாரான் ஆயாண்டி சுடலையா ஆயாண்டி சுடலை கொடிமரத்து சுடலையும் கொடிமரத்து முண்டனையும் தாயான பேச்சியும் தல மக்களை தான் வளர்ப்பாளாம் தாச்சாயணி பார்வதியா ஆதிவெள்ளி கையில மாணிக்கத்தான் தொட்டிலுக்குள் ஐயா மாணிக்கத்தான் தொட்டிலுக்குள் மாணிக்கத்தான் தொட்டிலுக்குள் ஏன் மங்கை சக்தி வளர்த்து வாரம் மாணிக்கத்தான் தொட்டில தங்க மாணிக்கத்தான் தொட்டில் வளர்த்து ஆதிபராஜ
ஆதிசக்தி அன்னையுமையவள் பார்வதா தேவி 3 குழந்தைகளையும் ஆமா விஸ்வகர்மா அமைத்து கொடுத்த தங்கமாணிக்க தொட்டிலில சரி 3 குழந்தை கிடத்தினாள். ஆமா மாயாண்டி உண்டனை முல்லைப்பூ தொட்டிலும் மாயாண்டி சுடலை ஈசன மல்லிகைப்பூ தொட்டிலையும் கிடத்தினாள். சரி தாயான வெற்றியம்மா பிச்சிகைப்பூ பொந்தொட்டில கிடத்தி பாலூட்டி சீராட்டி பக்குவமா ரோராட்டி ஆமையா ஓட்டி வளர்க்கின்றாள் உரைச்சாமம் பாராட்டி ஓராட்டி சீராட்டி வளர்க்கின்றான். ஆமா அங்க ஆதி கைலையிலே அரணுடைய பதியிலே வளர்ந்து வருகின்ற வேளையில ஏக கைலையிலே ஈசன் திரு பதியிலே வளர்ந்து வருகின்ற வேளையில் ஆமோ அப்படி வளர்ந்து வருகின்ற நாள்தனில ஆமா என்ன காரணங்கள் நடக்குமையானா என்ன ஆதி கைலாசவாசலில் அம்மை சக்தி வளர்த்து வருகின்ற போது ஆமையா அங்கே மூர்த்தி தில்லா வனமாதி போராடும் களமாதி தெய்வத்தில்ல வனமாதி இல்லை வனக்கிழமதியில மூர்த்தி தில்லை வனம் போராடிய களம் ஆமா தேவர் சுடுகளம் தில்லைவனக்காடு சரி மாசானக்கரை மையானக்களம். எந்த மையானம் பூலோகத்துல உள்ள மையானமா? இல்ல 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 ஆண்டவனுக்கு தொண்டு ஊழியம் செய்யக்கூடிய வேதியர் மையானம். ஈசனுக்கு தொண்டு ஊழியம் செய்யறாள் அவா அந்த வேதியர் மையானம். அது வெந்த சுடுகாடு. அந்த பிராமணாளுடைய மையானம் தெய்வத்தில்லைவனம் தேவர் சுடுகளம் அவற்ற தில்லைவன களமதியில வேதியர் மையானத்தில் வெந்த சுடுகளமதியில கல்லடிக்கு கட்டடிக்கு எருவடிக்கு பிரதம் வைத்து ஈரமண்ண மேல ஊசி பரத்தி எருவரத்தி மண்ண மேல ஊசி சுத்திதான் எருவரத்தி சூழ வர சாந்து பூசி அவன குட்டி ஐயர் பாத்தி பெண்ணவாளும் 7 மாத ஜூலி பெண்ணா இருந்து தனலாகுதாள ஆனக்குட்டி ஐயர் மக பாப்பாத்தி பெண் கொடியா 7 மாத ஜூலி பெண்ணா இருந்து தனலாகுதா மண்டையில பிடித்ததீ வான மட்டும் மகிடம் பிடித்ததீயே உழுத்து விட்டு எரியுதம் ஈரலில பிடித்ததீயே அருமம பாப்பாத்திக்கு ஈரலில பிடித்ததீயே ஈரலில பிடித்ததீ அது இடம் உறிந்து வியாவுதான் சாமி உணரிய உடலறிய உள்ளெலும்பு தானறி நெய்யறிய பாலறிய நெஞ்சாங்கொழுந்தறி நெய்யறிய பாலறிய நென்றாங்கொழுந்தறிய இந்த வேவுகின்ற பணவாடையானது சவத்தினுடைய வாடையானது ஆமையோ யாருக்கு எங்க வீசுகின்றது? யாரு ஆதி கைலையிலே அரணுடைய பதியிலே பிறந்திருக்கின்றார் அல்லவா மணிவிளக்கில் பிறந்த இந்த மாயாண்டி சுடல திருவிளக்கிலே பிறந்தான் அல்லவா இந்த திருச்சுடல ஒளி விளயத்தில் பிறந்த இந்த உக்கிரமூர்த்தி மாயாண்டி சுடல ஈசனுக்கு தாயான பேச்சு அம்மைக்கு அடிக்குதுயா மத ஆமா பார்த்தா ஏ மகனே சொடல ஏ தெந்திரப்பர கொடிமரத்து சொடலே மாயாண்டி முண்டா ஏ எம்மகன மாயாண்டி அளவன் அழைக்கால ஏய் தாயான வியாச்சி அம்மா அவனே மாயாண்டி எடா தாய் அமர்தம் உண்ட வேணா உனக்கு பஞ்சு அடைக்குமாப்பா தன்வயர் நிறையுமா? நிறையாதப்பா. பொங்கப்பால் உண்டவானா உனக்கு வயிறு நிறையாதப்பா. குடல் நிறையுமாப்பா? நிறையாது. மாதாவால் உண்டவானா மணிக்குடல் நிறையுமா? மகனை சொடல நிறையாது. ஏ மகனே
தாய் அமிர்தம் உண்டமானா தனி வயிறு நிறையாது, கொலை அமிர்தம் உண்டமானா முடிதீர போவதில்லை. நம்ம எங்க போகணும், எங்க போகணும்? எங்கிருந்தோ தெய்வ அமிர்தம் போல் முல்லை பிச்சு இருவாச்சி பாரிஜாத மலர் போல வாசனை வருகின்றது. மகனே ஐயா நம்பணும்னா நின்றிடலாம், மணிக்கடல நடத்திடலாம். தளம் அவன தொட்டில இருந்து உசுப்புதான், தட்டி எழுப்புதா, பிள்ளைய கிள்ளுதா, தட்டி எழுப்புதா. எந்த பேச்சு, எந்திரப்பற பேச்சு, கட்ட பேச்சு, நெட்ட பேச்சு, காட்டுவன பேச்சு. அம்மா தட்டி எழுப்புதா தலம் மகன, தலம் அவனை எழுப்புன போது ஈச மகன் சொடல தாயாண்டி முண்டனை எழுப்புதா. தல மகனை எழுப்பிய போது தொட்டில் விட்டு துள்ளிச்சாடி துவளம் குழந்தையாக இருந்தவன் துள்ளிச்சாடி வருகின்றான். விண்ணுக்கும் மண்ணுக்குமா விஸ்வரூபத்தை எடுத்து ஆகாயம் பூமி மாட்டோம் ஆண்டவன் தான் சுடலே ஈசன் மாயாண்டி ஆனம் பந்தம் கைகொடு அரும மகன் சுடலை கீத்தான் ஆனம் பந்தம் கை கொடுப்பா. அம்பிகையா வியச்சி அம்மா தாயான வியச்சியவ தலமக மாயாண்டி கச்சவரிஞ்சி ஊட்டி கருதகஜ ஜுங்களிட்டான் ஒட்டி கஜ செல்லடம் அவருக்கு உல்லாச நடையல மையானம் போகணும்னு ஈசமகன் சுடலைக்குத்தான் 7 மணி வல்லையம் ஏந்திலையா கை கொடு 7 மணி வல்லையம் ஒரு பட்டயம் அறையில் ஒரு ஜல்லடம் தலையில் ஒரு கொள்ளா தாமரக்க மணி அழகு ஆமா ஆண்டவன் சுடலைக்கு பூட்டினா ஆன பந்தம் கை கொடுத்தா ஆன பந்தங்களையும் வாங்கி கொண்டு ஆறானார் மகனாகிய மாயாண்டி ஆண்டவன் சுடலையோடு தாயான பேச்சு சத்ராதி முண்டனுமா அண்ணனும் தம்பியும் தாயும் தலைமகனுமாக தாயும் நல்ல தலைமகனா வாரார மையானோ ஆன வந்த ஒரு கையில அடுக்கு தடி ஒரு கையில ஆள வந்த ஒரு கையில கையருவா மறு கையில ஐயா வீச்சருவா ஒரு கையில வீரப்பந்த மறு கையில தாயாருக்கு தண்டியலாம் தனக்கு வெள்ள குதிரையோடு வெள்ள நல்ல குதிரையில அடிக்கையா சீனி வைத்து விமல மகமாயாண்டி இந்த தெந்திர பெற நன்னகரு சைவ மருத்துவ சமுதாயம் இளைய மக்களிடம் அடிமை கொண்ட ஆண்டவ கொடிமரத்து சுடல ஈசவளையத்தை ஆள வந்த கோலக்காரமாயாண்டி ஐயானம் கொள்ள போட ஆயாண்டி புறப்பட்டான தில்லகணம் கொள்ளை செய்ய திருவளைக்கில் பிறந்த மகன் ஈச மகன் சுடலை ஈசன் தாயும் தள மகனா வாராணி ஒரு முகமா அவன் விண்ணுக்கும் மண்ணுக்குமா விஸ்வரூபம் தானே கொண்டு ஆதிவெள்ளி கையில விட்டு தில்லைவனம் ஓடி வாரா திருவளைக்கு பிறந்தவன் உக்ரமூர்த்தி மாயாண்டி உடையவன் ஜீவனா அறுபத்தமாக செல்ல புள்ள செஞ்சோடல செல்வழகன் சுடல ஐயா தாயாரும் தளமவனும் அண்ணனும் தம்பியுமா
ஆனப்பந்தம் கொடுத்திட்டானே அப்பா ஆனப்பந்தம் அவனுக்கு தடி போட்டுட்டானே கொடுத்துட்டானே அவனுக்கு தடி போட்டுட்டானே ஓடி வந்து மாயஞ்சோடல ஈச மங்கசதி பேச்சியாவ மாயாண்டிக்கு எரிய நல்ல பணம் அதைத்தான் அதுவும் எரியும் போது சுடலை கிட்டா பிச்சு பிச்சு கொடுப்பாளா சவப்பாட விட்டுதாள ஈச மகன் சுடலை கிட்டா திரு பேர வாசம் செய்யும் கொடி மரது சுடலை கிட்டா கோலக்காரி பேச்சு அம்மா கோலக்காரி சாலக்காரி அவ கொலவையில கெட்டிக்காரி குடிகாரி பேச்சு அம்மா தாயான பேச்சு அவ தலைவமாயாண்டிக்கு மாண்ட நல்ல பணம் எல்லாம் மாவு போல விட்டுதாள செத்த நல்ல பணத்தை எல்லாம் செத்த நல்ல பணத்தை எல்லாம் செண்பகப்பா விட்டுதாளே செண்பகப்பா விட்டுதாளே எல்லாம் அள்ளி அள்ளி அப்பமிட்ட ஆண்டவமாயாண்டி அரணர்மவன் சொல்லல ஈச பேச்சி மகன் பேயாண்டி ஈச மகன் பிச்சாண்டி ஈச மகன் சொல்லல ஐயா மையான கிளமதியில தேவைகின்ற பணத்ததான பழத்தை சுத்தி இடத்தவாரா இடத்தை சுத்தி வளர்த்தவாரா மேல் மண்ணத்தான் தட்டிட்டானே மேல் மண்ண வாங்கி கொண்டு குத்துதானே வாங்கி கொண்டு குத்துதான் சாமி மணிக்கொடல உருவுதானே மாலை போல போடுதான் ஈரகொட தாமரை எடுத்து எப்பம் போட்டுட்டான் காலெலும்பு வேகும் முன்ன கையெலும்ப தும்பான் கையெலும்பு வேகும் முன்ன காலெலும்ப முறி தும்பான் காலெலும்பு கக்கத்தில காலெலும்பு கடலைக்கு கையெலும்பு வாயில காலெலும்பு கக்கத்தில கையெலும்பு வாயாயிலே பியாய்களுக்கு விருந்து வைத்தா பியாச்சி மாமாயாண்டி கொடி வரத்து சுடலை ஈச ஈச மாமாயாண்டி அண்ணிய சாசிக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பானா கொள்ளிய சாசிக்கெல்லாம் கூட்டம் விட்டு விருந்து வைப்பா கோலக்கார சுடலை ஈச நானும் தம்பியுமா ஐயான கிளமதியில ஆண்ட நல்ல பணத்தை எல்லாம் ஆண்ட நல்ல ஐயா மாறி மாறி கொள்ளை சாமி மாறி மாறி கொள்ளையிட்டாயே ஐயா செத்த நல்ல பணத்தை எல்லாம் மகன் சுடலை ஈச சிவபூச போடுவானே மாண்ட நல்ல பணத்தை எல்லாம் மாயாண்டி சுடல ஐயா கொடி மரத்து மாயாண்டி மாபூச போட்டுட்டானே மாய பேச்சு திரும்ப வந்தா ஈசமாவன் மாயாண்டி மாபூச போட்ட நேரம் தாயவளும் கண்டுட்டானே நினைக்கா பேச்சு அம்மா நான் பெத்த மக்கள் ரெண்டு பேரும் ஐயான களத்துல அட்டாதுட்டி சிறப்பா செய்தாங்கல்ல பிள்ளைன்னா அப்படிதான் இருக்கணும் இவன் ரெண்டு பேரும் அவ பசி ஆத்தியாச்சு நம்ம பசி நிறுத்த வேண்டுமே அல்லவா நாம இங்கிருக்கிறாள் என்று ஈஸ்வரியா பேச்சு ஆத்தா பேராண்ட ஈஸ்வரி பேச்சு பிரம்மர் அச்சுதையா இடையாடு ஓடிவாரா ஈஸ்வரியா பேச்சு அம்மா பேச்சு பிரம்மர் அச்சுதையா நல்ல குணங்கள் எல்லாம் போடணுமே செத்த நல்ல பணத்தை எல்லாம் நாமும் சிவபூச போடணுமே என்று குழியில் உள்ள பணத்தை எல்லாம் குழியில பணம் இருக்கு அவளுக்கு குழிப்புள்ளதான் பிடிக்கும்
மக்களுக்கு எரியும் பணம் பிடிக்கும், நம்மளுக்கு குழிக்குள்ள இருக்கிறது தான் பிடிக்கும். பிடிக்கும். ஆமா, 3 குலவையிட்டா குழியில் உள்ள பணங்கள் எல்லாம் மேலெலும்பி வருகின்றது. மடியில் போட்டு அழகு பார்த்தா கோலக்காரி பேச்சி அம்மா குழி பிள்ளைய புடுங்கி மடியில போட்டு அழகு பார்க்கா. மாவென்று புள்ளதிங்க, மஞ்சள் என்று புள்ளதிங்க, பூவென்று புள்ளதிங்க, புஷ்பம் என்று புள்ளதிங்க, புள்ளதிங்கால இந்த பேச்சி அம்மா. ஆமா, மாவு என்று புள்ளதிங்க, மஞ்சள் என்று புள்ளதிங்க, பூவு என்று புள்ளதிங்க, புஷ்பம் என்று புள்ளதிங்க. அப்படி புள்ளதிங்கு மையான கரையில கொள்ளையிட்டு இருக்கின்ற நேரம் தாயான பேச்சு பிரம்மராட்சுதையா குழி பிள்ளைய புடுங்குதால வழியில் போட்டு அழகு பார்த்தா மாயக்கார சாலக்காரி, மாயக்காரி சாலக்காரி, மங்கையான பேச்சு அம்மா கோலக்காரி சாலக்காரி கொள்ளி கொண்டு தலை சொறிவா, கொள்ளி கொண்டு தலை சொறிவா. அவ கூட்டத்தில் தலைவிரிப்பா, கொள்ளி கொண்டு தலை சொறிவா, அவ கூட்டத்தில் தலைவிரிப்பா. மாலனி ரமழகி மையுருண்ட கண்ணழகி அங்க சக்தி பேச்சி அம்மா அவ சேலை கட்டி இடை அழகி செந்தூர பொட்டழகி சேயிலையா பேச்சி அம்மா. தாயும் நல்ல தலைமகனா, தாயும் நல்ல தலைமகனா என் மையானத்தில் கொள்ளையிட்டா, மையானத்தில் கொள்ளை. வேலை நல்ல வேலை அம்மா ஏ செட்டி வழி மறித்தவள செங்காட்டு நீடி அம்மா பாப்பான வழி முடித்த பழக நல்லூர் நீடி என்றும் ஏ பள்ளி கோப்ப பிள்ளையாக்கி பக்கத்தில வைத்ததாய தாயான நீலியைத்தான் நீலியான இசக்கியவர் தாயான இசக்கியதான் அழைத்து மெல்ல வருவார்களாம். சந்திர பேர நன்னகரு தலையுட வாசலுக்கு குடிமரத்து மாயாண்டி வாசலுக்கு நீலி இசக்கியை தான் அழைத்து தான் வாரார்கள. மத்தியான மதிய கூட மதிய உச்சி வேலையில ஆண்டவன் சோடலைக்குத்தான் நடக்குகின்ற வேலையில தாயான பேச்சியோடு தளமகன் சுடலை ஈசன் ஆயாண்டி முண்ட சுவாமி, ஆயாண்டி முண்ட சுவாமி. ஐயா வெடியா தள்ளி கொண்டு போடுங்கய்யா. ஆண்டவன் தான் சொல்லல ஐயா மணி விளக்கில் பிறந்த தெய்வம் மாயமாக வளர்ந்தவனா இல்லையவனம் போன தெய்வம் ஐய திருவிளக்கில் பிறந்த தெய்வம் ஈசமகம் ஆயாண்டி கொடிமரத்து சுடல ஐயா கோலக்காரன் ஜாலக்காரன் ராத்திரிக்கு ஒரு சொருவோம் பகலுக்குத்தான் மறு சொருவோம் சுடல கச்சனல வரைஞ்சி போட்டு ஐயா கருத்த